ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸ் மட்டும் இல்லாம ஆகஸ்ட் மந்த்துக்கு பாத்தீங்கன்னா தர்சன் டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. அந்த என்னென்ன தர்சன் டிக்கெட்ஸ் அப்படின்றது வீடியோ ஃபுல்லா பார்த்தலாம். இந்த வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தர்சன நிலவரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கு நாளைக்கான டிக்கெட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை டிக்கெட்ஸ் தான் இன்னைக்கு டிக்கெட்ஸ் காலையில திருப்பதியில கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது எங்க பாத்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல சீனிவாசா காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு டிக்கெட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா டிக்கெட்ஸ் கவுண்டரிங்கே பாத்தீங்கன்னா 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்றதுல நீங்க 2:30 2 மணிக்கெல்லாம் போய் நீங்க கியூல நின்று டிக்கெட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அன்னைக்கான ஸ்லாட் வாங்கலாம். அதே நீங்க 3 மணி கூட அன்னைக்கு ஸ்லாட் கொடுக்குறாங்க. நீங்க 4 மணிக்கு மேல நீங்க போய் வாங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அன்னைக்கான ஸ்லாட் கிடைக்காது, மறுநாள் ஸ்லாட் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தர்சன் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ தர்சன் டிக்கெட்ஸ் இல்லாம டைரக்டா நான் போய் கியூல கலந்து போறேன் அப்படின்னா குறைஞ்சது 8 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் பாத்தீங்க அப்படின்னா 12 hours ஆகும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா 8 மணி நேரத்துலயே சாமி தரிசனம் செஞ்சலாம். அது மட்டும் இல்லாம நீங்க டைரக்ட் தர்சனத்துல போய் திருப்பதியில போய் நீங்க ஃப்ரீ தர்சனம் கலந்துட்டு தர்சன் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா அதுக்கான டைமிங் பாத்தீங்கன்னா 4 to 5 மணி நேரத்துக்குள்ளே ஆயிடும். ஓகேங்களா? 4 hours 5 hours ஆயிடும். நீங்க தர்சன் டிக்கெட்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டைமிங் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 3 to 4 மணி நேரத்துல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான டிக்கெட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஊஞ்சல் சேவா, அச்சுத சேவா, இந்த தர்சன் டிக்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 27 காலையில 10 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் 500 ரூபி தர்சன் டிக்கெட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அது 21 அது சாயங்காலம் 3 மணிக்கு இந்த டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த டைம்ஸ்ல இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. யாராவது புக்கிங் பண்ண அப்படின்னா டைமிங்ல புக்கிங் பண்ணிங்க. அக்கமடேஷன் விரைவில் அதுவும் அப்டேட் சொல்லுவாங்க. அப்டேட் சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம தர்சன் டைமிங்லாம் எல்லா இடத்துல போதும். ஆஃப்லைன் அக்கமடேஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஆஃப்லைன் அக்கமடேஷன் பொறுத்தவரை கண்டிப்பா கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க மார்னிங் டைம்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 1 hours கிடைச்சிடும். ஏன்னா இப்போ ஆஃப்லைன் அக்கமடேஷன் பொறுத்தவரையும் அந்த அளவுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சில நண்பர்கள் சொன்னாங்க மார்னிங் டைம்ல ட்ரை பண்ண தர்சன் டிக்கெட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்கலாம். ஓகே.